பிரச்சனைகளும் போராட்டங்களும் வாழ்க்கையில் எதிர்த்து வந்தாலும் அவருடைய புயம் என்னை காத்து ரட்சிக்கும். என்னத்தான் நான் உபத்திரவத்தில் கடந்து போனாலும் அவருடைய கிருபை என்னை தாங்கும். நான் ஒரு நாள் அவரோடு கூட இருப்பேன். கொஞ்ச காலம் இந்த பாடுகள் இயேசுவுக்காக. நான் ஒரு நாள் அவரை நான் சந்திப்பேன். அவரோடு கூட நான் இருப்பேன். அந்த தேசத்தில் கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, துயரம் இல்லை, துன்பம் இல்லை, இருள் இல்லை. அந்த தேசத்தில் எந்த விதமான சவப்பெட்டிகள் இல்லை. அந்த தேசத்தில் சவக்குழிகள் இல்லை. அந்த தேசத்தில் சிறைச்சாலைகள் இல்லை. அந்த தேசத்தில் காவல் நிலையங்கள் இல்லை. அந்த தேசத்தை நோக்கி நான் ஓடுகிறேன். அந்த தேசத்தில் வியாதி இல்லை. அந்த தேசத்திலே எந்த விதமான மருத்துவமனைகள் இல்லை. அந்த தேசத்தை நோக்கி நான் ஓடுகிறேன். அது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழுகிற ஒரு நித்திய தேசம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, ஆனால் நான் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்த பண்ணுகிறேன். அந்த வாசஸ்தலத்தில் நாம் வாழப்போகிறோம். அந்த வீதியானது குப்பையும் அசுத்தமும் நிறைந்த வீதி அல்ல. அந்த வீதியானது விபச்சாரிகள் நின்று கொண்டுகிற விபச்சாரத்தின் வீதிகள் அல்ல. அந்த வீதிகளிலே ஜூதாட்டங்கள் இல்லை. அந்த வீதி பொற்பரன் வீதி. அந்த வீதி பரிசுத்த வீதி. தேவன் தாமே அந்த இடத்துல ஜோதியாய் நமக்கு விளங்குவார். அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை நோக்கி ஓடுகிறது தான் இந்த விசுவாச பயணம். அந்த பயணத்தில் நாம் ஓடும்போது ஏராளமான உபத்திரவங்கள் வரும். யார் கொடுக்கிறது உபத்திரவம்? தேவன் அல்ல. தேவன் தீமையினால் ஒரு மனிதனை சோதிக்க மாட்டார். ஆண்டவர் சோதனையில் இந்த விலைக்கு நம்மை காக்கிற கர்த்தராய் இருக்கிறார். ஆகையால் நமக்கு அந்த தேசத்தை நாம் அடையாதபடி அந்த ரட்சிப்பை நாம் காத்துக்கொண்டு அந்த ரட்சிப்பின் தலை சீராவில நாம் நடக்காதபடி நமக்கு ஏராளமான உபத்திரவங்களும் போராட்டங்களும் ஏராளமான பிரச்சனைகளும் வரும். ஆண்டவர் சொன்னாரு, உன் நம்பிக்கை இருக்கிறதே, என்னத்தான் கஷ்டங்களும் கண்ணீரும் உபத்திரமும் துக்கமும் வந்தாலும் உனக்கு நம்பிக்கை ஒன்று இருக்கிறது. என்ன? ஒரு நாள் நான் இயேசுவோடு கூட இருப்பேன். ஒரு நாள் எனக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு ஜீவ கிரீடத்தை தருவார். நான் பட்ட கஷ்டங்கள், நான் இயேசுவுக்காக பட்ட உபத்திரவங்கள், நான் இயேசுவுக்காக பட்ட அவமானங்கள், நிந்தனைகள், நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் அவருடைய விசுவாசத்தில் நடக்கும்போது நான் பட்ட கஷ்டங்களுக்கு எனக்கு ஒரு நாள் என் தேவன் ஜீவ கிரீடத்தை